Hello students, 12th standard, subject economics, chapter 1, அதோட continuation தான் நம்ம பார்க்க போகிறோம். Topic, circular flow of income in a three sector economy. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். In our previous video we had discussed about circular flow of income in a two sector economy and அதில் household sector, firms and அடுத்ததாக அதனுடைய ஃபார்முலா இதை பற்றிலாம் நிறைய நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம் இல்லையா. அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் த்ரீ செக்டார் எக்கானமி. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ப்ரீஃபாக. அண்ட் இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், த டொமஸ்டிக் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமையும் ஸ்பெண்டிங்ஸ் மீன்ஸ் என்னது, செலவுகளையும், ஸோ வருமாயையும் செலவுகளையும் நம்ம எப்படி வந்து சர்க்குலர் ஃப்ளோவில் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத த்ரீ செக்டார்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ நம்ம டூ செக்டார் எக்கானமியில் நம்ம எதை ரெண்டு மட்டுமே வச்சுருந்தோம்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸையும் கவர்மெண்ட்டையும் தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம், அதை இன்வால்வ் பண்ணி எப்படி வந்து சர்க்குலர் ஃப்ளோவில் நமக்கு ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. தென் இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ், இவங்க மூணு செக்டார்ஸுக்கும் இடையில என்ன மாதிரியான சர்க்குலர் ஃப்ளோஸ் நடக்குது, ஸோ எப்படிலாம் வந்து இன்கம்மை ஃப்ளோ பண்ணிகிட்ருக்குறாங்க, யாருக்கு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் பார்க்க போகிறோம். தென் ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யார்கிட்டே இருந்து, ஃபேர்ம் கிட்டே இருந்து. ஸோ ஒரு நிறுவனத்திட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னால் யார், ஒரு ஃபேமிலி. ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னால் என்ன சொல்லுவோம், ஒரு ஃபேமிலி, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யார்கிட்டேருந்து, ஃப்ரம் ஃபேர்ம்ஸ். ஸோ ஃபேர்ம்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, டிமாண்ட் ஏற்படுது அங்கே. ஸோ டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த ரெட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிமாண்ட் வந்து என்ன பண்ணுது, ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு ஏற்படுறதுனால அந்த பர்டிகுலர் ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க, நிறைய குட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ப்ரொடியூஸ் பண்ணி யார் அங்கேருந்து வாங்குறாங்க, அந்த ஒவ்வொரு ஃபேமிலியும். புரியுதா. அடுத்ததாக ஃபேர்ம் கிட்டேருந்து என்ன நடக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள், என்னென்ன மாதிரியான இன்கம் வேஸில். ஸோ வேஜஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஃபார்ம் இருக்குது, அண்ட் டிவிடெண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸில் என்ன பண்ணுறோன்னா ஃபேர்ம்கிட்டேருந்து, ஒரு நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு ஃபேமிலிக்கு, அதாவது ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு எப்படி வந்து இன்கம் போகுது, அதாவது இன்கம் இங்கே பாருங்கள், இன்கம் அப்படிங்கிற விஷயம் என்ன மாதிரியான ஃபார்ம்ஸில் ஃபேர்ம்கிட்டேருந்து போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேர்ம்னா நிறுவனங்கள்லேருந்து வேஜஸ்ங்கிறது எப்படி போகும் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர், ஏதாவது ஒரு மெம்பர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேர்மில் பர்டிகுலர் ஃபேர்மில் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், வேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு இன்கம் போகும். சரியா. அடுத்ததாக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிவிடெண்ட் எப்படி சார் அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு போகும் ஃபேர்ம் கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸை 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல். ஸோ லேண்டும் என்ன இருக்குது, அவங்க ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இருக்கும். லேபரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபேமிலியிலே எல்லோரும் இருப்பாங்க. கேபிட்டல் என்ன பண்ணுவாங்க, அவங்க வச்சுருப்பாங்க. கேபிட்டல் மீன்ஸ் என்ன, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மணி. ஸோ அதான் நம்ம கேபிட்டல் சொல்லுவோம். ஸோ இப்படி எல்லா ஃபார்மும் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க, ஃபேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எது மூலிமா, ஷேர்ஸா, டிபெஞ்சர்ஸா, இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம், அதான் நமக்கு ஒரு இன்கம். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபார்ம் டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் நமக்கு இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு ஒரு இன்கம்மை கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்ததாக இன்ட்ரெஸ்ட்னா என்ன, நம்ம 4 ஃபேக்டர்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய சொத்துக்களை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேபிட்டல். ஸோ கேபிட்டலுங்கிற போது அந்த கேபிட்டல் நம்ம என்ன பண்ணுறோம், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ஃபார்முக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மணி கொடுத்துருக்காங்க, அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டுக்கு மணி கொடுத்துருக்காங்க, அல்லது லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், லோனாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு சம் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம். யார், ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெண்ட். ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம், நிறைய இதில் நம்ம கேபிட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு, அல்லது ஒரு ஆர்கனைசேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் ரெண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லேண்டை இவங்களுக்கு லீஸ் கொடுக்குறாங்க அல்லது சேல் பண்ணுறாங்க, சம்திங் லீஸ் கொடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஹையர் பண்ணும்போது அதுக்கு ரெண்ட் கிடைக்கும். ஸோ இப்படி நிறைய ஃபார்மில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபேர்ம் கிட்டேருந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு நிறைய இன்கம் போயிட்டுருக்கு. ஓகேவா, இதுதான் சொல்ல வர்றாங்க இங்கே. அடுத்ததாக ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன விதமான இன்கம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டாக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் என்ன ஆகுது, இன்கம் போயிட்டுருக்கு. சரியா. ஸோ எப்படி சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பர்டிகுலர் ஃபேர்ம் கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நிறையா
குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேயே நமக்கு தெரியாமல் இன்டேரக்டாக என்ன பண்ணுவோம், டேக்ஸ் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த பொருளுடைய விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி விலையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதன் மூலியமாக நமக்கு தெரியாமலேயே என்னாகும், டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். சரியா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட் டு கவர்மெண்ட்டுக்கு இன்கம் போய் சேருது. ஓகேவா? அண்ட் அடுத்ததாக கவர்மெண்ட் பர்ச்சேஸ் என்ன நடக்குது, கவர்மெண்ட்டுக்கிட்டே இருந்து ஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. சம் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது சம் செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி நடக்கிற போது அல்லது ரா மெட்டீரியல் இருக்குது, ஒரு சில ரா மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்டேருந்து என்ன பண்ணலாம், சம் ரா மெட்டீரியலை ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். சரியா? ஸோ இப்படி நடக்கும்போது தான் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் பர்ச்சேசஸ் நடக்குது எங்கேயும் கவர்மெண்ட்டுக்கும் ஃபார்ம்ஸுக்கும். ஸோ இப்போ ஃபார்ம்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதுங்க டேக்ஸ் தான் வந்து என்ன அது இன்வால்வ் ஆகுது. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் என்னது, ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான லாபம் ஈட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த லாபம் ஈட்டக்கூடிய அந்த அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், சம் பர்சன்டேஜ் என்ன பண்ணுவோம், டேக்ஸாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டி ஆகணும் இல்லையா? ஸோ இப்படி ஒரு ஃப்ளோ க்ரியேட் ஆகுது. அடுத்ததான் கவர்மெண்ட் டு ஹவுஸ் ஹோல்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் போய் சேருது பாருங்கள், சோசியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். சோசியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னா பெனிஃபிட்ஸ், சம் பெனிஃபிட்ஸ் எங்கேருந்து கவர்மெண்ட் டு ஹவுஸ் ஹோல்டுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு என்ன பண்ணுது, கவர்மெண்ட் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா? என்னென்ன மாதிரி விதங்களில், சம் பென்ஷன் பிளான்ஸில் பென்ஷன் கொடுக்குறாங்க, அண்ட் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது சம் லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டேருந்து அங்கே நமக்கு என்ன பண்ணுறாங்க, சம் சப்சிடிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். இப்படி நிறைய ஃபார்மில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு நிறைய சோசியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குது. ஸோ இப்படி என்ன ஆகுதுன்னா, ஒரு சர்க்குலர் மோஷனில், சர்க்குலர் ஃபார்மில் இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் என்ன ஆகுது, அங்கங்கே ஒவ்வொன்றையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நமக்கு இந்த பிக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங்ஸ் நடக்குது அப்படிங்கிறது. அடுத்ததாக, இன் அடிஷன் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், இன்க்ளூஷன் ஆஃப் கவர்மெண்ட் செக்டார் மேக்ஸ் திஸ் மாடல் அ 3 செக்டார் மாடல். இதுதான் என்ன சொல்கிறோம், 3 செக்டார் மாடல்னு சொல்கிறோம். யார் லிங்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருக்காங்க, ஃபார்ம்ஸ் இருக்காங்க, அண்ட் கவர்மெண்ட் செக்டார். இது மூணுமே சேர்ந்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், 3 செக்டார் மாடல்னு சொல்லி பிரிக்கிறோம். த கவர்மெண்ட் லிவிஸ் டாக்ஸஸ் ஆன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் லிவிட் பண்ணுறாங்க, யாருக்கும், ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கும் ஃபார்ம்ஸுக்கும் டேக்ஸ் மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ஃபார்ம்ஸ். என்ன பண்ணுறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யார்கிட்டேருந்து, ஃபார்ம்கிட்டேருந்து. சரியா? இப்போ குட்ஸை வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரிசீவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் செக்டார். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் செக்டார்ட்டேருந்து நம்ம என்ன ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொன்னால் அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது சார், முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இது எல்லாமே சேர்ந்து தான் என்னது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஹவுஸ் ஹோல்ட் செக்டாருக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஃபார்ம்ஸுக்கு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மூலியமாக நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட், த கவர்மெண்ட் ஆல்சோ மேக் சோசியல் ட்ரான்ஸ்ஃபர் சச் அஸ் பென்ஷன், ரிலீஃப் அண்ட் சப்சிடிஸ். இதெல்லாமே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அது அப்படியே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து அந்த சம் ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்குறாங்க. அதாவது சம் பென்ஷன்ஸு, ரிலீஃப் ஃபண்ட்ஸு அண்டு சப்சிடிஸு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சிமிலர்லி த கவர்மெண்ட் பேஸ் அ ஃபார்ம் ஃபார் த பர்ச்சேசஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து நிறைய பே பண்ணுறாங்க, யாருக்கு, ஃபார்ம்ஸுக்கு. சரியா? நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய விதங்களில் பே பண்ணுறாங்க ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்ன பண்ணுறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க, யாருக்கு, ஃபார்ம்ஸுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் சர்க்குலர் மோஷனில் ஃப்ளோவில் காட்டினேன் இல்லையா, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட் இல்லஸ்ட்ரேட் 3 செக்டார் எக்கானமி மாடல். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, 3 செக்டார் எக்கானமிக் மாடலை டிஸ்கிரைப் பண்ணுது. அண்ட் அடுத்ததாக, அண்ட் see here students, அண்ட் இங்கே பாருங்கள், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 4 செக்டார் எக்கானமி. நம்ம 2 செக்டார் எக்கானமி பார்த்தோம், 3 செக்டார் எக்கானமி பார்த்தோம். இங்கே 4 செக்டார் எக்கானமி கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இது எல்லாமே இது வரைக்குமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே கீழே இதுக்கு கீழே எல்லாமே பாருங்கள், அப்படியே 3 செக்டார் எக்கானமிக் மாடல் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படியே இங்கே அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே இங்கே வரும். ஸோ பாருங்கள், ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட், ஃபார்ம்ஸ். ஸோ இந்த 3 செக்டார்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக 4வது செக்டார் யார் சொன்னால், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இதுக்கு இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இது உங்களுக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணுறாங்க, இங்கே ரெண்டு ஒரு விஷயம் வருது. என்னென்னு பாருங்கள், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, குட்ஸை ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க
அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை பை பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம உள்நாட்டுக்குள்ளே நடக்கும்போது இந்த ஒரு டிரான்சாக்ஷன் என்ன ஆகும், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடக்குது. பட் இதுவே நம்ம வெளியில் அவுட் சைட் ஆஃப் த கண்ட்ரி இருக்கு இல்லையா, மற்ற நாடுகளுக்கு நம்ம செய்யும்போது அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் ஆட் ஆகுதுன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகுது, ஆட் ஆகுது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் இந்த விஷயம் நடக்குது. ஸோ இது எல்லாமே அப்படியே தான் ப்ராப்பராக அந்த 3 செக்டார் எக்கானமிக் மாடலில் பார்த்த மாதிரி வேஜஸ், டிவிஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் ரெண்ட்டு. ஸோ இது ஃபார்ம்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. தென் அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டு ஃபார்ம்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, டிமாண்ட் இருக்கிற பட்சத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே சர்க்குலர் ஃப்ளோவில் இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இதில் அந்த 3 ஃபேக்டர்ஸ் சிஸ்டமில். அடுத்ததாக in a 4 sector economy, in addition the household forms and government என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் என்னென்ன அடிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா household forms, government and 4th sector namely external sector. என்ன சொல்கிறாங்க, 4th எதை சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் செக்டார். ஸோ அப்போது என்ன ஆகுது, ஒவ்வொன்றிலையும் ஆட் அப் ஆகிட்டே இருக்குது எக்ஸ்ட்ரா ஒன்று. சரியா, அடுத்ததான் இஸ் இன்க்ளூடட் இன் ரியல் லைஃப் ஒன்லி 4 செக்டார் எக்கானமி எக்ஸிஸ்ட். என்ன பண்ணுறாங்க, ரியல் லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க, ஒன்லி 4 செக்டார் எக்கானமி தான் என்ன பண்ணுறாங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. திஸ் மாடல் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 4 செக்டார் நேம்லி ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஃபார்ம்ஸ், கவர்மெண்ட், எக்ஸ்டர்னல் செக்டார். இது 4மே தான் என்னது 4 செக்டார் எக்கானமின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா, அடுத்ததா அண்டர் 3 செக்டார் மாடல் நேஷ்னல் இன்கம் ஒய் சரியா இஸ் அப்டைன்டு பை ஆடிங் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சி, இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஐ அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜி. ஸோ இப்படி இந்த மாதிரி 4 செக்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்கம்மை டினோட் பண்ணுறது தான் என்ன பண்ணுறாங்க, இன்கமையும் ஸ்பெண்டிங்ஸ் அதில் படிச்சிருக்கோம் இல்லையா, இன்கம்ஸும் ஸ்பெண்டிங் சேர்ந்து தான் இது இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எக்கானமி செக்டார் சொல்கிறோம். அடுத்தது அதில் பாருங்கள் ஒவ்வொன்றும் அந்த ஃபார்முலா வைஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒய்னா என்னது இன்கம் சொல்லியிருக்கோம் சரியா, அண்டு சின்னா என்னது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம நுகர்வுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சின்னு சொல்கிறோம். தென் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது ஐ. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஐன்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருக்கோம் ஐ. அண்ட் ஜி அப்படிங்கிறது என்னதுன்னா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நமக்கு அரசு செய்யக்கூடிய செலவுகளை ஜின்னு டினோட் பண்ணியிருக்கோம். அப்போது நம்மளுடைய இன்கம் ஒய் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், இன்கம்மை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா சிங்கிறது என்னது கன்சம்ஷன் ப்ளஸ் ஐ அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் ஜி என்னன்னு சொல்கிறோம் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். இதை 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒய் அப்படிங்கிற இன்கம் நமக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க. சரியா, இதில் 3 செக்டார் மாடல் எக்கானமியில் புரியுதா. அடுத்ததாக இங்கே பாருங்கள் 4 செக்டார் எக்கானமியில் இட் எக்ஸ்டர்னல் செக்டார் கம்ப்ரைசஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ். இப்போ நம்ம 4 செக்டார் எக்கானமியில் எதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இட் இஸ் இல்லஸ்ட்ரேட்டட் இன் த ஃப்ளோ சார்ட். சரியா, த 4 செக்டார் எக்கானமி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் அ என்டையர் எக்கானமி இன்க்ளூட் டொமஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர். என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை என்டையர் எக்ஸ்பெண்டிச்சரையும் என்டையர் எக்கானமிக் எக்ஸ்பெண்டிச்சரை என்ன பண்ணுறாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க இதில். ஸோ என்னென்னு பாருங்கள், சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி இது நார்மல் 3 செக்டார் எக்கானமிக் மாடலில் வரக்கூடிய அந்த ஃபார்முலா. அண்ட் நெட் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸிம் சொல்லுவோம் நம்ம தமிழ் இதில் ஒரு ஷார்ட் ஃபார்மில் என்ன பண்ணுவோம் EXIM. ஸோ இது நம்ம எக்ஸிம் பாலிசின்னு கூட நம்ம நிறைய படிச்சிருப்போம், +1லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸிம் அப்படிங்கிறது என்னது, எக்ஸிம்ங்கிறது தான் எக்ஸ்போர்ட், இம்ங்கிறது என்னது இம்போர்ட். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஸோ இதை நம்ம மைனஸ் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அது ஒரு விதமான ஒரு டோட்டல் கிடைக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இம்போர்ட் என்ன பண்ணியிருப்போம் ஒரு 500 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க இறக்குமதி. அப்போது இதை மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நமக்கு 500 ரூபா ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்படி தான். ஸோ அப்போது அதே மாதிரி ஒய் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லியிருக்கோம் இன்கம் இஸ் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், இங்கே சிங்கிறது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்கோம், ஐங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்கிறோம், ஜிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கிறோம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லியிருக்கிறோம். ப்ளஸ் இதோட எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் மைனஸ் பண்ணும்போது ஒரு தொகை கிடைக்குது இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணும்போது நமக்கு என்னவா கிடைக்குது, இந்த 4 செக்டார் மாடலில் எக்கானமிக் மாடலில் இன்கம் நமக்கு கால்குலேட் பண்ண முடியுது. அப்போது ஒவ்வொரு 2 செக்டார்லேயே ஆகட்டும் 3 செக்டார்லேயே ஆகட்டும் 4 செக்டார்லேயே ஆகட்டும் ஒவ்வொன்றும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம், ஒவ்வொரு செக்டாரை இன்க்ளூட் பண்ணி
அதில் நம்ம எப்படி இன்கம்மை நம்ம கால்குலேட் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோங்கிறத நமக்கு என்ன பண்ணுறாங்க இதன் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் இதில் பாருங்கள் சம்மரியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடீஸ். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டடீஸில் என்ன இதை பற்றிலாம் சொல்கிறாங்க சார், இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அந்த இவ்வளோ சாப்டர்ஸில் இவ்வளோ வீடியோஸில் அப்படின்னு சொன்னால், த பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் எக்கானமி அஸ் அ ஹோல். ஸோ எப்படி என்னதான் இதை பற்றி பார்க்குறோம், நம்மளுடைய எக்கானமிக்கினுடைய பிஹேவியர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஆன் தி ஹோல் அந்த கண்ட்ரியில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். இட் கவர்ஸ் த ஃபங்க்ஷனிங், அதோடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் அன் எக்கானமி, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, அண்ட் அதோடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்ன மாதிரி லெவலில் போயிட்டுருக்கு. இட் எக்ஸாமின்ஸ் த மேக்ரோ ஆஸ்பெக்ட் சச்சஸ் எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் இன்கம் அண்ட் இன்ஃப்ளேஷன், பிஸ்னஸ் cycle and poverty, inequality, disparity, investment and savings, capital formation, infrastructure, development, banking, public finance, international trade, balance of trade and balance of payments, exchange rate and economic growth. Economic models based on economic variables are useful in understanding an economy. ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நம்ம நிறைய ப்ரீஃபாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொன்றத்தை பற்றியும் நிறைய நம்ம இன்இக்வாலிட்டி பற்றி, பாவர்ட்டி பற்றி, ஸோ பப்ளிக் ஃபினான்ஸ் பற்றி, ஸோ எப்படிலாம் வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு, ஸோ எப்படிலாம் வந்து டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது, ஸோ நிறைய விஷயங்கள் என்ன பண்ணோம் இந்த மேக்ரோ எக்கனாமிக்கில் நம்ம டெப்த்தாக பார்த்தோம். தென் அடுத்ததாக the circular flow models provide a basis to understand the functioning of a macro economy. ஸோ எப்படி மேக்ரோ எக்கனாமிக்கில் எப்படி எந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, ஸோ எதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா மேக்ரோ எக்கானமிக்குடைய ஃபங்க்ஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது இந்த மாடல்ஸை பேஸ் பண்ணி. அண்ட் எக்கானமி could be classified on the basis of economic system such as capitalistic economy, socialistic economy and mixed economy. ஸோ இந்த 3 விதமான மேஜர் எக்கனாமிக் சிஸ்டத்தை பற்றியும் நம்ம என்ன பண்ண முடியுது, நல்லா கிளாஸிஃபை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் however nowadays it is difficult to find 100% capitalist system, socialistic system and perfectly mixed economy. ஸோ இந்த மாதிரி 100% எந்த நாட்டிலையுமே என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால், இந்த கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டத்தையோ சோசியலிஸ்டிக் சிஸ்டத்தையோ அண்ட் மிக்சட் எக்கானமியவோ நம்ம என்ன பண்ணல, நம்ம பார்க்க முடியல. சரியா? ஸோ நம்ம இந்த மாதிரி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணல, 100% என்ன பண்ணல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறல. சரியா? அதுலேருந்து மறுபடி தான் என்ன பண்ணுறோம், இப்போ நிறைய விஷயங்களை நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், மாற்றிக்கிட்டு நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறோம், அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். சரியா? இதுதான் நமக்கு இந்த சம்மரியில் நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபுல்லாக அந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம பார்த்த விஷயங்கள். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் அடுத்ததாக சாப்டர் 2 நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தது எல்லாமே புரிஞ்சில்ல ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்லேருந்து நம்ம நிறைய வந்து ஒவ்வொரு எக்கனாமிக் சிஸ்டத்தை பற்றி அண்ட் அதோட சிஸ்டம் ஆஃப் எக்கானமிக், கேபிட்டலிசம், சோசியலிசம், மிக்சடிசம் அண்ட் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அண்ட் அதோட செக்டார்ஸ், என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் சர்க்குலர் ஃப்ளோவில் வந்து ஆக்டிவ் ஆகிட்டுருக்கு, ஸோ அதோட ஃபார்முலாஸ் என்னென்ன, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் டில் தென், பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.